என்னன்னு தெரில, இன்றைக்கி வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட ரொம்ப ஆசையாக இருந்துச்சு. சென்னையில் இருக்கும்போது நிறைய டைம் வாழைக்காய் சமைச்சிருக்கேன். ஆனால் வந்து பஜ்ஜி இருக்கிறது மறந்துட்டேன். இன்றைக்கி ட்ரை பண்ணலான்னு சொல்லி ட்ரை பண்ணேன். அது என்னமோ தெரியலை, உரிக்கிறதுக்கும் வரல, எதுக்கோ வரல. நானும் ஸ்லைஸ் போட்டு பார்த்துக்கிட்டே இருக்கேன். ஆனால் வந்துட்டு எனக்கு சரியாகவே தெரியலை. நானும் ஓரளவுக்கு மேலே பொறுமையை இழந்துட்டு அதை வந்து 2ஆக கட் பண்ணிவிட்டு குட்டி குட்டி பீஸாக வந்து வெட்டி வச்சிட்டேன். நான் எடுத்த வாழைக்காயில் 3 வாழைக்கால்லேருந்து ஒரே ஒரு பீஸ் மட்டும்தான் எனக்கு வந்து பெர்ஃபெக்டாக வந்துருந்துச்சு. நான் வந்து ரெடிமேடு மிக்ஸ் வாங்காமல் கடல மாவு, அப்புறம் வீட்டில் இருக்கிற காஷ்மீர் சில்லி பொடி, அப்புறம் வந்துட்டு பிரியாணி மசாலா மட்டும் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். எப்படி வரும்னு தெரியலை, ஆனாலும் வந்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கட்டியாகவும் இல்லாமல் தண்ணியாகவும் இல்லாமல் பொதுவாக வந்து கலந்து எடுத்துக்கிட்டாச்சு. பர்ஃபெக்டாக ஷேப் இல்லைனாலும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு போட்டு எடுத்தேன். போட்டிருந்த பஜ்ஜி எல்லாமே கலர் ஓரளவுக்கு ஓகேவாக இருந்தாலும் வந்து காரமும் கம்மியாக இருந்துச்சு, அப்புறம் உப்பும் கம்மியாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல சொல்லிவிட்டு வாழைக்காய் தொலியெல்லாம் வந்து என்னுடைய ஜீவராசிகளுக்கு போட்டுட்டு கடைசியாக இருக்கிற மாவில் வந்து குட்டி குட்டி போண்டாவாக போட்டு எடுத்துட்டேன். இந்த கிளைமேட்டுக்கு வந்து கொஞ்சமாக டீயும் அப்புறம் வந்துட்டு இந்த வாழைக்காய் பஜ்ஜி சாப்பிட்றது உண்மையே டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஈவினிங் ஆனதுமே வந்துட்டு பெரிய டாஸ்க் என்னென்னா என்னோடய பையனை ஹோம்ஒர்க் செய்ய வைக்கிறது தான். சின்ன பையன் இருந்தாலும் தான் டெய்லி ஹோம்ஒர்க் கொடுக்குறாங்க. அதுவே எனக்கு பெரிய டாஸ்க்காக இருக்குது.